வணக்கம் நண்பர்களே! திருவாரூர் மாவட்டம் திருத்துறையூர்பூண்டி வட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு எனும் பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திற்குத்தான் இப்பொழுது வந்துள்ளேன். தமிழ்நாட்டிலேயே சனீஸ்வரனை நேரில் நின்று வழிபடக்கூடிய ஒரே ஸ்தலமாக இந்த பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் உள்ளது. வேறு எந்த சனீஸ்வரன் ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால், சனீஸ்வரனை இந்த தலத்தில் மட்டும்தான் நேரில் நின்று வழிபட முடியும். அது மட்டுமின்றி வருகின்ற பக்தர்களுக்கு அனுகிரக மூர்த்தியாக இருந்து அவர்களுடைய குறையை நீக்கி அனுகிரக மூர்த்தியாக உள்ள சனீஸ்வரர் அவர்கள் இழந்ததை மீண்டும் அவர்களுக்கே கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் உள்ளது. திருநள்ளாறில் சென்று வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்றும், இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டால் இழந்ததை மீண்டும் உங்களுக்கே கொடுக்கக்கூடிய அனுகிரக மூர்த்தியாக இந்த ஸ்தலத்தில் சனீஸ்வரன் அமைந்துள்ளார். இந்த ஆலயத்தில் சனீஸ்வரனுக்கு 1 முதல் 27 விளக்கு வரை ஏற்றி வழிபடலாம். எத்தனை விளக்கு போட்டால் என்ன பலன் என்பதை அங்கே கூறுகின்றார்கள். உங்களுடைய குறைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஏற்றி வழிபடுங்கள். இந்த ஆலயம் திருநள்ளாறை போல் சிவனுடைய ஆலயம்தான். இங்கே சிவனுடைய பெயர் அக்னிபுரீஸ்வரர் என்றும், தாயாருடைய பெயர் மிருதுபாத நாயகி என்றும் அழைக்கப்படுகிறது. சனீஸ்வரன் பொங்கு சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். சிவனை வீடியோ எடுக்க முயற்சி செய்தேன், முடியவில்லை. தாயாருடைய சந்நிதி மிருதுபாத நாயகி. இந்த ஆலயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு சிவனை நோக்கி தவம் இருந்தார். அவருடைய கடுமையான தவத்தை கண்டு சிவபெருமான் தோன்றியதற்கு அவரிடம் சனீஸ்வரன், ஏனப்பா உன் வேலையெல்லாம் விட்டுவிட்டு என்னை நோக்கி தவம் இருக்கிறாய் அப்படி என்று கேட்டதற்கு, நான் யார், நல்லவனா கெட்டவனா, என்னை பார்த்து ஏன் பக்தர்கள் மிரளுகின்றார்கள், என்னை நேரில் நின்று கூட வழிபடுவதில்லை என்று கேட்டதற்கு, ஓ அப்படியா, நீ நல்லவன்தான், அவர்கள் செய்கின்ற கர்ம வினைக்கு தகுந்த பலனை அளிப்பவன், அப்படி இருந்தும் ஏன் என்னை வந்து பக்தர்கள் மிரளுகின்றார்கள் என்று கேட்டதற்கு, அப்படியென்றால் இந்த தலத்தில் நீ வருகின்ற பக்தர்களின் குறையை தீர்க்கின்ற அனுகிரக மூர்த்தியாக இருந்து அவர்களுக்கு அருளை வாரி வழங்கு என்று சிவன் அளித்த வரத்தின் காரணமாக இந்த ஆலயத்தில் சனீஸ்வரன் நின்ற கோலத்தோடு ஏற்கலப்பையோடு நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். பக்தர்கள் பூஜை செய்துவிட்டு வரும்பொழுது அவர்களுடைய பூஜை செய்த பொருட்களை அந்த மரத்தில் கட்டினார்கள், வன்னி மரத்தில் கட்டினார்கள். ஏனென்று கேட்டதற்கு, சனீஸ்வரனுடைய எந்த பொருளையும் நாம் எடுத்து செல்லக்கூடாது என்று கூறினார்கள். அது திருநள்ளாறில்தான், இங்கு அல்ல. இங்கு சனீஸ்வரன் சாந்த ரூபமாக வருகின்ற பக்தர்களின் குறையை நீக்கி அவர்களின் இழந்ததை அவர்களுக்கே கொடுக்கின்ற அனுகிரக மூர்த்தியாக உள்ளதால் இங்கு பூஜை செய்த பொருட்களை வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். ஆனால் நிறைய பேர் இங்கே கட்டிவிட்டார்கள். ஆலயத்தை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி மற்றும் சனீஸ்வரன் சிவனை நோக்கி தவம் இருந்த காட்சி அந்த ஆலயத்தின் கல்வெட்டின் நடுவில் உள்ளது, பாருங்கள். மேலும் நீங்கள் ஒரே ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுங்கள். சனீஸ்வரன் உங்களின் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி நீங்கள் இழந்ததை உங்களுக்கே திருப்பி கொடுப்பவராக இருக்கின்றதால் நீங்கள் ஒரே ஒரு முறையாவது வந்து வழிபடுங்கள். மேலும் இங்கே வருவதற்கு பேருந்து வசதி இல்லை. நீங்கள் காரிலோ அல்லது ஏதோ ஒரு வாகனத்தில் வந்து விடுங்கள். இல்லை என்றால் திரும்பி செல்வது மிகவும் சிரமம். சனிக்கிழமை நாளில் மட்டும்தான் ஒரு 2-3 பேருந்துகள் வருகின்றது. அதுவும் வந்து திரும்பி சென்று விட்டால் அடுத்த பேருந்து வருவதற்கு 3 மணி நேரம் ஆகிவிடும். அது மட்டுமின்றி இந்த தலத்திற்கு அண்டை மாநிலமான தமிழ்நாடை தவிர்த்து ஆந்திரா, கேரளாவிலிருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வராத அரசியல்வாதிகளோ விஐபிகளோ இல்லை. சனிக்கிழமை நாளில் நீங்கள் வந்தால் உங்களுக்கே தெரியும், சனிக்கிழமையில் அவ்வளவு கூட்டம்.
அதனால் ஒரே ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும். பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.